அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த சூறா கொஞ்சம் பாருங்கள். இந்த சூறாவில் நடுவில் ஒரு பிஸ்மில்லா வந்திருக்குது இடையில. இன்னஹு மின் சுலைமான வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூறாவுடைய ஆரம்பத்தில் தானே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வரும். இங்கெங்கே நடுவில் இப்படி வந்துருச்சு. 19வது ஜுஸு வகால் அல்லதீன சூரத்து நம்லுன்னு சொன்னால் எறும்பு. இங்கே எப்படி இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வந்தது நடுவில்? 114 சூறா குர்ஆனில் இருக்குது. ஆனால் 113 சூறாவில் தான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இருக்கு. ஒரே ஒரு சூறாவில் பிஸ்மில்லா இல்லை, அது சூரத்து தௌபா. இங்கே இந்த சூரத்தில் ஆரம்பத்துலேயும் பிஸ்மில்லா இருக்குது, நடுவுலேயும் இருக்குது. ஆரம்பத்தில் வந்து சரி, அது சூறாவை ஆரம்பிக்க பிஸ்மில்லா. இது ஏன் நடுவில் வந்ததுன்னு சொன்னாக்கா, சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த காலத்தில் இருந்த ஒரு அரசி, பல்கீஸ் ராணி என்று சொல்லக்கூடிய ஒரு அரசிக்கு கடிதம் எழுதினாங்க. இன்னஹு மின் சுலைமான வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நிச்சயமாக இது சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் இடத்திலிருந்து எழுதப்படுது, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று அவங்க கடிதம் எழுதுகிறாங்க. அந்த கடிதத்தினுடைய ஆரம்பத்தில் வந்த பிஸ்மில்லா தான் இது. சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க எழுதின அந்த கடிதத்தினுடைய ஆரம்பம்தான் இந்த பிஸ்மில்லா. அல்லாஹ் அந்த கடிதத்தை தான் இங்கே கொண்டு வந்துட்டான். கடிதத்தினுடைய ஆரம்பத்தை தான் இந்த சூறாவில் கொண்டு வந்துட்டான். ஏன் கடிதம் எழுதினாங்கன்னு சொன்னாக்கா, அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா உலகத்தில் எந்த ஒரு நபிக்கும் கொடுக்காத ஒரு பெரிய ஒரு ஆட்சி அதிகாரத்தை அவங்களுக்கு கொடுத்தான். அல்லாஹ்வை தவிர மற்ற எல்லாத்தையும் அவங்க தான் அவங்களோட ஆட்சியெல்லாம் வச்சுருந்தாங்க. அல்லாஹ் அப்படி ஒரு அரசாங்கத்தை கொடுத்திருந்தான். அல்லாஹ்வுடைய படைப்புகள் அனைத்தும் அவங்க எது சொன்னாலும் கேட்டு நடக்கிற அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தான். அப்போ அவங்கள்ட்ட மனிதர்கள், மலக்குமார்கள், ஜின்கள், பறவைகள், மீனினங்கள், மிருகங்கள் எல்லாமே அவங்களோட கையில். அப்போ அவங்க ஆட்சி செஞ்சு கொண்டிருக்க அந்த காலகட்டத்தில் ஹுதுஹுது என்ற பறவை ஒரு நாள் அவங்களோட அந்த சபையிலேருந்து வெளியே போயிட்டு, அதாவது உலகத்துலேருந்து இந்த அவங்களோட சபையில் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து வெளியில் போயிட்டு. அப்போ அது வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எல்லார்ட்டையும் விசாரித்தாங்க, அது எங்கே போனோம் தெரியலன்னாங்க. அது திரும்பி வந்துருச்சு. திரும்பி வந்த நேரம் அவங்க கோவத்தோடு கேட்டாங்க, எங்கே போனேன் இவ்வளோ நேரம் அப்படின்னு கேட்டதுக்கு அது சொல்லிச்சு, நான் பறந்து கொண்டே போனேன். போன நேரத்தில் ஒரு கூட்டத்தாரை பார்த்து அவங்க வந்து அல்லாஹ்வை வணங்காமல் சூரியனை வணங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் பார்த்தேன். அப்போ இதை கேட்டோடனே சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்கிறாங்க, டக்குன்னு ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க. இதுதான் அந்த லெட்டர். எழுதி ஒரு ஆள்கிட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க, ஒரு வேலையாள்கிட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க. இது அங்கே கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரை அனுப்புகிறாங்க. அது வேலையாள்கிட்ட அனுப்புகிறாங்க, அல்லது இந்த சில பேர் சொல்லுவாங்க அதை வந்து அந்த பறவைட்டே கொடுத்து அனுப்பினேன்னு சொல்லி. சரி, அதை நாங்கள் பார்ப்போம். எப்படியோ லெட்டர் அனுப்பினாங்க. லெட்டர் அனுப்பினா எதுக்கு அனுப்பினாங்கன்னு சொன்னாக்கா, அல்லாஹ்வின் பக்கம் வர சொல்லி. சூரியனை வணங்காதீங்க, சூரியனை படைச்சவன் ஒருத்தன் இருக்கான், அவன் தான் அல்லாஹ், அவன் பக்கம் வாருங்கன்னு சொல்லி அந்த ஆள் அனுப்பினாங்க. அப்போது அந்த கடிதத்தை பார்த்து அந்த அரசு என்ன நினச்சிட்டாங்கன்னா, சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு எங்களை பார்த்து கேள்விப்பட்டு நாங்கள் பெரிய பணக்காரங்களும் பொருளாதாரத்தில் உயர்ந்தவங்களாக நாங்கள் இருக்கனால அவங்க எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணத்துக்கு ஆசைப்படுறாங்க போலன்னு நிறைய தங்க காசெல்லாம் கொடுத்து அனுப்பினாங்க சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு. அதை எடுத்துக்கொள்கிறான்னு பார்க்குறதுக்கு. ஆனால் சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, உடனே திருப்பி அனுப்பிட்டாங்க. இதெல்லாம் நாங்கள் கேட்கல, அல்லாஹ்வின் பக்கம் வாருங்க, அந்த நீங்கள் வணங்கக்கூடிய சூரியனை படைத்தவன் அல்லாஹ் தான், அவன் பக்கம் வாங்கன்னு சொல்லி இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுத்து மறுபடி திருப்பி அனுப்பினாங்க. அப்போ தான் அந்த பல்கீஸ் ராணிக்கு விளங்கிடுச்சு, இவங்க வந்து உண்மையிலே அல்லாஹ் பக்கம் தான் கூப்பிடுறாங்கன்னு சொல்லி. அப்போ சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சாங்க, டக்குன்னு அந்த அவங்க அந்த அரசியல் எல்லாம் அங்கேருந்து வாரது அவங்களுக்கு புரிஞ்சிட்டு, எல்லோரும் அரசியோடு சேர்ந்து எல்லோரும் வராங்கன்னு தெரிஞ்சோடனே சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சாங்க, டக்குன்னு தன்னுடைய சபையில் எல்லார்ட்டையும் ஆலோசனை பண்ணி சொன்னாங்க, அந்த அரசி அங்கேருந்து வர முன்னால் அந்த அரசினுடைய சிம்மாசனத்தை இங்கே யார் என்னுடைய சபைக்கு கொண்டு வந்து தருவது அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா சரியான தூரம், பல ஆயிரக்கணக்கான மைல் தூரத்தை அந்த அரசி இங்கே வரும்போது யார் கொண்டு வர முடியும்னு கேட்கும் பொழுது, காலையா ஐயுக்கும் யா ஐயுகல் மலவ் காலையா ஐயுகல் மலவு ஐயுக்கும் யத்தீனி பி அரிசிஹா. அந்த அரசியருடைய அந்த சிம்மாசனத்தை என்னிடத்தில் யார் கொண்டு வந்து தருவது, கபுல ஐயத்துனி முஸ்லிமீன், அவங்க முஸ்லீமாக இங்கே வருவதற்கு முன்னால் யார் கொண்டு வர முடியும் அந்த பல ஆயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த சிம்மாசனத்தை. அப்போ கால இஃப்ரீத்தன் மினல் ஜின்களிலிருந்து இஃப்ரீத் என்ற ஒரு ஜின் சொல்லிட்டு, ஆனால் ஆத்திக்கு நான் கொண்டு வரேன். பிஹி கபுல அந்த தக்குமமி மக்காமிக், உங்களுடைய இடத்திலிருந்து நீங்கள் உங்களுடைய அலுவல்களை முடித்துவிட்டு எழும்புவதற்கு முன்னால் நான் கொண்டு வருவேன். வைன்னி அலைஹில கவியுன் அமீன், நான் அதற்காக மிகவும் சக்தி பெற்றவனாகவும் நம்பிக்கைக்குரியவனாகவும் இருக்கிறேன் என்று அந்த ஜின் சொல்லிச்சு. ஆனால் சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன சொன்னாங்க, காலல்லதி இந்தஹு இல்மும் மினல் கிதாபி அன ஆத்திக பிஹி கபுல ஐயர் தந்த இலைக்க தரஃபுக். ஆனால் அப்போ சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து சொன்னாங்க, இல்லை அதெல்லாம் போதும், அது நான் என் வேலையை முடிச்சுட்டு எழும்புறதுக்கு முன்னாடி நீங்கள் கொண்டு வரணும்னு சொன்னீங்களே, அதை விட ஃபாஸ்ட்டாக வேணும் அப்படின்னு கேட்ட பொழுது, காலல்லதி இந்தஹு இல்மும் மினல் கிதாபி. அப்போ நல்ல அறிவிஞானம் பெற்ற ஒரு பெரிய ஒரு வலியுல்லா, அவங்களோட பேர் ஆசிஃப் இப்னு பர்ஹியா. அவங்க சொன்னாங்க, ஆனால் ஆத்திக்க நான் அதை உங்களிடத்தில் கொண்டு வந்து தருவேன், கபுல ஐயர்த்தத்த இலைக்க தர்ஃபிக், உங்களோட கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே நான் கொண்டு வந்து தருவேன் என்று சொன்னாங்க.
அப்புறம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சாங்க, அதுக்கு என்ன செஞ்சாங்க, அனுமதி கொடுத்தாங்க. கண் சிமிட்டி முடிகிறதுக்குள்ள அந்த சிம்மாசனம் இங்கே இருந்தது. பலாயிரம் அப்பால் மைலுக்கு அப்பால் இருந்த இதை யார், அவுலியாக்கள் தான். அவுலியாக்களில் ஒருவரான ஆசிப் இப்னு பர்கியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தான் கொண்டு வந்து வச்சாங்க. அப்புறம் அந்த அரசியலெல்லாம் வந்து சேர்ந்தாங்க. அரசியும் அந்த அவளோட கூட்டத்தாரும் வந்து சேர்ந்து பார்த்தா, என்னடா இது என்னுடைய சிம்மாசனம் மாதிரியே இருக்குன்னு சொல்லி சோதிச்சு பார்த்தா அவங்களோட சிம்மாசனம் தான். அவங்களுக்கு பெரிய ஆச்சரியமா போயிட்டு, நாங்களே அவ்வளோ தூரத்துலேருந்து வானங்கள்ல வருகிறோம். நாங்க வரும்போது எங்களுடைய சிம்மாசனம் எப்படி இங்கே வந்திருந்ததுன்னு அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா அவன் நாடியவங்களுக்கு அந்த அதிகாரத்தையும் சக்தியை கொடுக்குறான். அதில் இந்த வெளியுள்ளவங்களுக்கு அந்த சக்தியை கொடுத்துருந்தான். கண் சிமிட்டி முடிகிறதுக்குள்ள, அதாவது ஜின்னை விட ஃபாஸ்ட்டாக, ஜின்னே கடும் வேகமாக இருக்கும். அதை விட ஃபாஸ்ட்டாக என்ன செஞ்சாங்க, இவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க. இந்த சக்தி எல்லா மனிதர்களுக்கும் இல்லை. அல்லாஹுக்கு பயந்து உண்மையாகவே இந்த உலகத்தில் வாழக்கூடியவங்களுக்கு தான் அல்லாஹ் அந்த மாதிரி சக்தியெல்லாம் கொடுப்பான். சரி, இது போன்ற செய்திகளை இன்ஷா அல்லாஹ் இன்னும் கேட்போம். நாங்கள் வந்து குர்ஆன் ஓதி கொடுக்குறோம் வாட்ஸ்அப் கிளாஸில். அறவே குர்ஆன் ஓத தெரியாதவங்களுக்கும் ஓதி மறந்தவங்களுக்கும் ஆரம்பத்துலேருந்து ஓதி கொடுக்குறோம். உங்களுக்கும் விருப்பம்னா சேருங்க. நாங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை இதில் பதிவு செய்கிறோம். நீங்களும் சேர்ந்துக்கணும். உங்களுக்கும் குர்ஆன் ஓத பழகலாம். ஏற்கனவே 6 குரூப்பில் மக்கள் ஓதி கொண்டு இருக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.